சிவமகா புராணத்தில் இன்று நாம் கேட்கவிருப்பது கங்கை பிறந்த இடமும் திரியம்பக லிங்க மகிமையும். பிரம்மா முதலான தேவர்களும் சப்த ரிஷிகளும் நானா தீர்த்தங்களும் வந்து கௌதமரையும் கங்கையையும் சிவபெருமானையும் கண்டு ஜெய ஜெய என்று பூஜித்து பலவாறாகவும் துதித்து மகிழ்ந்தார்கள். கங்கையும் சிவபெருமானும் மகிழ்ச்சி அடைந்து, நீங்கள் வேண்டும் வரம் என்ன என்று கேட்டார்கள். நீங்கள் இருவரும் எப்போதும் இந்த இடத்திலேயே எழுந்தருளி இருந்து நற்கர்மம் புரியும் முனிவர்களுக்கு எல்லாம் அருள் பாலிக்க வேண்டும் என்று ரிஷிகள் கூறினார்கள். கங்கை அவர்களை பார்த்து, நீங்கள் யாவருமே தீர்த்த ஸ்வரூபமாக நிற்பதால் நான் இங்கிருந்தால் என்ன, இல்லாவிட்டால் தான் என்ன? நீங்கள் யாவருமே கௌதமர் இடத்திலேயே இருக்க வேண்டும். நான் மட்டும் தற்சமயம் போகிறேன். உங்களுக்கெல்லாம் க்ஷேமம் உண்டாகட்டும். நீங்கள் உலகத்தை புனிதமாக்கிக் கொண்டு இங்கேயே இருங்கள் என்றார். உடனே தேவர்கள் முனிவர்கள் யாவரும் மீண்டும் கங்கையை வணங்கி, தாயே, எங்களையெல்லாம் புனிதமாக்கும் நிமித்தமாக நீ இங்கேயே இருக்க வேண்டும் என்று வேண்டினர். அதற்கு அவள், உங்களை விட என்னிடம் அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது என்று கேட்டாள். அப்போது நதி மங்கையர் அவளை பார்த்து, தாயே, மாண்டர்கள் செய்த பாவங்களை எல்லாம் அவர்கள் எங்களை வணங்குவதாலும் எங்களை அடைந்து ஸ்நானம் செய்வதனாலும் 11 ஆண்டுகள் அவற்றை அனுபவித்து அவற்றை 12வது ஆண்டில் யாவரும் சிங்கராசியில் பிரகஸ்பதி பிரவேசிக்கும் போது உன்னிடம் வந்து ஸ்நானம் செய்து போக்கடித்து கொண்டிருப்போம். ஆகையால் நீ எங்களுக்காக வேணும் தயவு செய்து சிவபெருமானோடு இங்கேயே எழுந்தருளி இருக்க வேண்டும். குரு சிங்கத்திற்கு எழுந்தருளி இருக்கும் 1 வருஷ காலம் வரையில் இங்கே வந்து உன்னிடத்தில் ஸ்நானம் செய்து எங்கள் பாவத்தை ஒழித்து செல்வோம் என்று விண்ணப்பித்தார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கியும் கௌதமருக்கு கொடுத்த வரம் காரணமாகவும் கங்காதேவியும் சிவபெருமானும் அங்கேயே எழுந்தருளி இருக்கிறார்கள். அந்த நாள் முதல் சிம்ம ராசியில் குரு பிரவேசிக்கும் பொழுதெல்லாம் பிரமாதி தேவர்கள், தீர்த்தங்கள், க்ஷேத்திரங்கள் யாவரும் வருவார்கள். ஆகையால் சிங்க ராசியில் குரு பிரவேசித்திருக்கும் காலத்தில் பிற தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்வதனால் ஒரு பயனும் இல்லை. அந்த சிங்க குரு கழிந்த பிறகுதான் அந்த தீர்த்தங்கள் தம் இடத்தில் இருக்கும். ஆகையால் அதற்குரிய பயன்களை அளிக்க சக்தியுடையனவாக இருக்கும். எப்படி இருப்பினும் கங்கை, நர்மதை, கயை, கோமதி இவற்றில் எந்த காலத்திலும் ஸ்நானம் செய்யலாம். சிங்க குருவென்பது கணக்கில்லை. தீர்த்த யாத்திரை செல்பவர்கள் முதலில் கோமதி நதிக்கு சென்று அதன் பிறகே கோதாவரி நதியை அடைந்து மீண்டும் கோமதி நதிக்கு சென்று ஸ்நானம் செய்தால் சகல பாவங்களும் ஒழிய பெறுவர். இந்த கோதாவரிக்கு கௌதமி என்றும் பெயர். இப்பொழுது கௌதமி தீர்த்தக்கரையில் எழுந்தருளி இருக்கும் திரியம்பகேஸ்வர ஜோதிர்லிங்க மகிமையை சொன்னேன் என்று சூதமா முனிவர் கூறினார். சனகாதி முனிவர்கள் அவரை நோக்கி, மாதவரே, கங்கை ஜலமயமாக வந்ததாக இந்த சரிதத்தில் சொன்னீர்களே, அது எங்கிருந்து வந்தது? கௌதம முனிவருக்கு அபகாரம் செய்த துஷ்ட பிராமணர்கள் அதற்காக என்ன கதியை அடைந்தார்கள்? அவற்றையும் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று வேண்டினார்கள். சூத முனிவர் சொல்லலானார். முனிவர்களே, கேளுங்கள். கௌதமரால் பிரார்த்திக்க பெற்ற கங்கையானவள் பிரம்மகிரியில் இருக்கும் அத்திமரத்தின் வேரிலிருந்து புலப்பட்டு வந்தாள். அந்த இடத்தில் கௌதமர் ஸ்நானம் செய்து நிறைவு பெற்றார். அநேக முனிவர்களும் மானுடர்களும் அங்கே புண்ணிய நீராடி நிறைவடைந்தார்கள். அது தோன்றிய இடத்திற்கு கங்காத்வாரம் என்று பெயர் பிரசித்தமாக உள்ளது. இனி கௌதம துவேஷிகளான முனிவர்களின் கதியை சொல்கிறேன். அந்த வேதியர்கள் அந்த கௌதமி தீர்த்தத்தில் பிரமாதி தேவர்கள் வந்து ஸ்நானம் செய்வதை பற்றி கேள்விப்பட்டு தாங்களும் அதிலே நீராட விரும்பி வந்தார்கள். அதை கண்டதும் கங்கை அந்த பாவிகள் தன்னிடத்தில் ஸ்நானம் செய்வதை மனம் பொறுக்காமல் மறைய முயன்றாள். உடனே கௌதம முனிவர், இந்த அந்தணர்கள் யோகியர் ஆனாலும் அயோக்கியரானாலும் என்னுடைய ஆசிரமத்திற்கு வந்து காலம் கழிப்பவர்கள். இவர்கள் செய்த காரியங்களாலேயே நான் உன்னையும் சிவபெருமானையும் இங்கு இருக்க பெற்றேன் என்றார். அதற்கு கங்கை, இவர்கள் மிகவும் கொடியவர்கள், துரோகிகள், செய் நன்றி மறந்தவர்கள், கபடவாதிகள், அகங்காரிகள், வேடதாரிகள். ஆகையால் இவர்களை விலக்க வேண்டும் என்று கூறினாள். கௌதமரோ, தாயே, நான் சொல்வதை கேட்க வேண்டும். அபகாரம் செய்தவர்களுக்கு யார் உபகாரம் செய்கிறார்களோ அத்தகைய புண்ணிய புருஷர்களால் நான் பவித்திரமடைகிறேன் என்று சிவபெருமானே சொல்லி இருக்கிறார். ஆகையால்
அவரது வார்த்தையை நீயும் பரிபாலிக்க வேண்டும் என்று சொல்ல, ஆகாயவாணி மீண்டும், கௌதமரே, நீர் சொல்வது உண்மை. ஆயினும் அவர்கள் உம்மோடு கூடியிருக்கும் யோகியதையை நீர் அடைவதற்காக வேண்டி அவர்கள் உம்மை பிரம்மகிரியை 101 பிரதட்சணம் செய்ய சொன்னார்கள் அல்லவா? இப்போது அவர்களும் இந்த பிரம்மகிரியை 101 பிரதட்சணங்கள் செய்ய வேண்டும். அதனால் அவர்கள் செய்த தீய கர்மத்திற்கு பிராயச்சித்தம் உண்டாகி யோகியர்கள் ஆவார்கள் என்றாள். அதை கேட்டுக்கொண்டிருந்த முனிவர்கள் அப்படியே பிரம்மகிரியை 101 முறை வலம் வந்து நின்றார்கள். பிறகு கௌதமர் கங்கையை தியானித்து, கங்காதேவியே, இவர்களுக்கெல்லாம் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார். கங்கையும் கௌதமரின் விருப்பத்திற்கு ஏற்ப அனுகிரகித்தாள். அதன் பிறகு அவர்கள் கங்கா துவாரத்தின் கீழ்ப்பக்கத்தில் தர்பையால் செய்த பவித்திரம் அணிந்து முறைப்படி ஸ்நானம் செய்தார்கள். அந்த இடம் குசாவர்த்தம் என்ற பெயர் பெறலானது. அங்கு கங்கை பிரத்யட்சமாக இருந்தாள். அகல்யா தேவியை அவமதித்து பேசிய முனி பத்தினிகளும் அங்கு ஸ்நானம் செய்து சிவ தரிசனமும் செய்து மற்றற்ற மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள். கங்கா துவாரம், குசாவர்த்தம், திரியம்பகேஸ்வர சந்நிதி, புண்ணிய தீர்த்தங்கள், கங்கையை தரிசித்த கோடி தீர்த்தம், இவ்விடங்களில் ஓரிடத்திலாவது ஸ்நானம் செய்தவன் மீண்டும் கர்ப்பாயுச பையை அடைய மாட்டார்கள். அத்தகைய கோதாவரியின் மகிமையை நான் என்னவென்று சொல்வேன்? பிரம்மா, விஷ்ணு, ருத்திரர்களும் தினமும் அதை வணங்குவார்கள். கோதாவரியை சேவிக்காதவர்கள் தேவர்கள், முனிவர்கள், பெரியோர்கள் ஒருவரும் இல்லை. சாமானிய மானுடன் இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்தால் சகல சுகங்களையும் அனுபவித்து மோட்சமடைவான். இதன் சிறப்பை அறிந்தவன் முறைப்படி ஸ்நானம் செய்தால் அவன் பெரும் பேற்றை என்னவென்று சொல்வேன்? பூர்வத்தில் ஸ்ரீ ராமபிரான் இந்த கோதாவரி நதியை கண்டுதான் உலகத்தை பவித்திரம் செய்ய எண்ணி பஞ்சவடி தீரத்தில் இருந்தார். முதலில் கங்கையும் பின்னர் சிவபெருமானும் அதற்கு பிறகு விஷ்ணுவுமாக இந்த மூவர் பொருந்தியிருக்கும் புண்ணிய கஷேத்திரத்தில் வசிப்பவர்களுக்கு அரிதானது ஒன்றுமில்லை. பிறந்தது முதல் மரணம் வரையில் காசி கஷேத்திரத்தில் வாசம் செய்தவன் அடையும் பயனை இந்த பஞ்சவடி தீரத்தில் ஒரு ஜாம காலம் வசித்தவன் அடைந்து விடுவான். முதலில் உலக சங்கரனாகிய திரியம்பகேஸ்வரனையும் பிறகு ஸ்ரீராமனையும் பிறகு கங்கை பிறந்த இடத்தை தரிசிப்பவர்களும் சகல பாவங்களிலிருந்தும் நீங்குவார்கள். இந்த தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்தவர்கள் ஜீவன் முக்தர்கள். கௌதமரும் மற்ற முனிவர்களும் ஒன்று கூடி அங்கு இன்பமாக இருந்தார்கள். கௌதமி நதியின் மகிமையையும் திரியம்பகேஸ்வர பிரபாவத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இவற்றை பக்தியோடு கேட்டவர்கள் இஷ்ட காமியங்களை பெற்று மகிழ்வார்கள். இனி வைத்தியநாதேஸ்வர பிரபாவத்தை சொல்கிறேன் என்று கூறினார். சிவபெருமானின் பெருமைகள் என்றென்றும் தொடரும். ஓம் நம சிவாய.